வணக்கம். கடந்த வெள்ளிக்கிழமை 330 பாயிண்ட் கிட்ட நிஃப்டி ஃபால் ஆச்சு. அதிலிருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து 3 ட்ரேடிங் செஷன் தொடர்ந்து ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த 3 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா திங்கள், செவ்வாய், புதன் மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த 3 நாளுமே புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப காஷியஸான மூவ் தான் நிஃப்டியில் பார்க்க முடியுது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஸ்டாக்ஸ் இல்லை செக்டாரில் தான் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆசிலேஷன் இருக்குது. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இன்வெஸ்டர் சைடில் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஓவரால் குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இதில் முதல் விஷயம் என்னன்னா, இந்த வாரம் ஃபுல்லாக சைனா மார்க்கெட் ஹாலிடே, லாங் வீக்கெண்டுக்கு அப்புறம் அமெரிக்காவோட மார்க்கெட் நேற்று இருந்தது. பட் ஆனால் மூமெண்ட்டே இல்லாமல் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆச்சு. யூஎஸ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 2% கிட்ட ஃபால் ஆச்சு. கோல்டு, சில்வர் நேற்று இறங்கி இருந்தது. ஸோ அப்போது இன்னியோட மார்க்கெட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இந்த நியூஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு. ஸோ இன்னியோட மார்க்கெட் எப்படி இருந்தது, என்னென்ன ஸ்டாக்ஸ் செக்டாரில் ஃபோக்கஸ் இருந்தது, நாளையோட ட்ரேடிங் செஷனில் என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி ஃபவுண்டர் நான் நாராயணன். இது வரைக்கும் சென்னை ட்ரேடிங் அகாடமி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி மார்னிங் வந்து நான் ப்ரீ மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து மார்க்கெட் நியூஸ், ரேட்டிங் ஏஜென்சிஸோட அப்டேட் இதெல்லாமே நான் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி மார்னிங்கும் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். பிஎஸ்யூ பேங்க்ஸு டெக்னிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது. இன்றைக்கி டாப் செக்டோரல் கெய்னராக பிஎஸ்யூ பேங்க்ஸ் ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் அப்டேட்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு டெலகிராம் குரூப் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. வர வெள்ளிக்கிழமை ஈவினிங், அதாவது 20 பிப்ரவரி அன்னைக்கு 5 மணிக்கு தாம்பரம் சாலையூரில் டைரக்ட் ட்ரைனிங் செஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங்கான ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் செஷன். இதுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது செஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நேத்தி அமெரிக்க மார்க்கெட்டில் யூஎஸ் டெக்னாலஜி ஸ்டாக்ஸில் ஃபால் இருந்தது. இந்த ஏஐயோட டிஸ்ட்ரப்ஷன் தொடர்ந்து கண்டினியூ ஆகிறதா நம்ம பார்க்க முடியுது. முக்கியமாக இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, காக்னிசன்ட் 2% இறங்கி இருந்தது. இன்ஃபோசிஸ் ஏடிஆர், விப்ரோ ஏடிஆர்லாம் 2% விப்ரோ ஏடிஆர். பட் ஆனால் இன்ஃபோசிஸ் நியூட்ரலாக தான் க்ளோஸ் ஆச்சு. ஏன்னா நேத்தியோட நம்ம மார்க்கெட்டில் இன்ஃபோசிஸோட மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருந்தது. அடுத்தது பிரெண்ட் க்ரூடோட ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா, ஓஎன்ஜிசி ஆயில் இந்தியாவுக்கு நெகட்டிவ். பட் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கலாம். ஐடி கம்பெனிஸ்க்கான ப்ரோக்கரேஜோட அப்டேட்டும் இன்னைக்கு ஐடி செக்டார் தான் டாப் செக்டோரல் லூசராக முடிஞ்சிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஐடி ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஃபால் ஆகிருக்கு. செல்லிங் பட்சம் ஒரே ஒரு செக்டார் தான் இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு, அது ஐடி செக்டார். ஸோ குளோபல் செல் ஆஃப் ப்ரீஷியஸ் மெட்டலில் இருந்தது நேத்தியோட மார்க்கெட்டில். பட் சில்வர் பேஸ்டு ஸ்டாக்கான இந்துஸ்தான் ஜிங்க் இன்னைக்கு பாசிட்டிவாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா அதர் மெட்டல்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். மெட்டல் இண்டெக்ஸ் இன்னைக்கு 1% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் ஓவரால் குளோபல் சென்டிமெண்ட்ல முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான நியூக்ளியர் பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. அதுக்கான அக்ரிமெண்ட் சைன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்ற ஒரு நியூஸ் மீடியாவில் வந்தது. இதுதான் நேற்று கோல்டு சில்வர் ஃபால் ஆகிறதுக்கான ஒரு ரீசனாகவும், யூஎஸ் ஆயில் க்ரூட் ஆயில் வந்து ஃபால் ஆகிறதுக்கும் இது ஒரு ரீசனாக நம்ம பார்க்கலாம். அதோட இம்பாக்ட் தான் இன்னையோட மார்க்கெட்டில் இருந்தது. இப்போ நம்ம அடுத்து கவனிக்க வேண்டிய செக்டார்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல் செக்டார் கவனிக்கலாம். ஏன்னா தொடர்ந்து ஃபால்ல இருந்து இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி. நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் மோர் தென் 1% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கோல்டு சில்வர் மூவ்மெண்ட் வந்து இன்னைக்கு ஒரு பவுன்ஸ் பேக் இருக்குது நேத்தியோட ஃபால்ல இருந்து. மேபி இது இன்னைக்கு நைட்டு வரைக்கும் அமெரிக்க மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆச்சுன்னா நாளைக்கு மெட்டல் ஸ்டாக்ஸில் ஒரு அகைன் இன்னையோட ரேலி கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னைக்கு மெட்டல் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா மெட்டல்லையும் பையிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. ரேர் எர்த் மினரல் அப்படின்னு சொல்லுவோம், கிராஃபைட், ஜிஎம்டிசி, ஹெச்இஜி, இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 4-5% இன்னைக்கு இன்ட்ராடேல ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. அடுத்தது ஒரு ரொம்ப முக்கியமான என்விடியாவோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, E2Eன்ற கம்பெனியும் எல்என்டியோடையும் பார்ட்னர்ஷிப் டீல் நாங்கள் வச்சிருக்கிறோன்னு ஒரு நியூஸ் வந்தது. இல்லை E2Eன்ற கம்பெனி 20% இன்க்ரீஸ் ஆச்சு. அது ரொம்ப சின்ன கம்பெனி தான். எல்என்டியும் இன்னைக்கு நியர்லி 0.7-0.8% பாசிட்டிவாக இருந்தது. ஆனால் இதில் என்னென்னா, எந்த ஒரு கமர்ஷியல் அக்ரிமெண்ட்டும் நாங்கள் என்விடியாவோட நாங்கள் போடல அப்படின்னு E2E வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்ததுனால அந்த ஸ்டாக் இறங்கியிருந்தாலும் இன்னைக்கு 12% கிட்ட பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்தது சிகரெட் ப்ரைஸ். இதுதான் இன்னைக்கு வந்து இந்த 2-3 நாளில் ஒரு ஹார்ட் ஆஃப் த டாபிக் அப்படின்னு சொல்லலாம்.
சிகரெட் ப்ரைஸ் ஆல்ரெடி டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான இம்பாக்ட் சிகரெட் ப்ரைஸஸை வந்து சிகரெட் கம்பெனிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று ஐடிசியில் பையிங் இருந்தது. இன்னைக்கு காட்ஃப்ரே பிலிப் 20% அப்பர் ஃபீஸில் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமோட முடிஞ்சிருக்கு. டாபர் அடுத்தது எஃப்எம்சிஜி வந்து இன்னைக்கு 1% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸில். அது அடுத்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட்டோட சேஞ்சஸ் ஷஃபிள் பண்ணுறது டாபர் இன்னைக்கு 1% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. நெட்வெப் டெக்னாலஜிஸ் ஏஐ டூல் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு நெட்வெப் டெக்னாலஜிஸ் நியர்லி 9% கிட்ட இந்த ஸ்டாக் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓலா எலக்ட்ரிக் கோர்ட் பாம்பே ஹைகோர்ட் வந்து சிஇஓக்கு அகைன்ஸ்டாக இருந்த வாரண்ட்டை வந்து ஸ்டே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். 4-5% ஓலா எலக்ட்ரிக் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. பட் ஆனால் 1% இன்க்ரீஸ் ஆனது எரேஸ் ஆகிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். 1% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து தொடர்ந்து கண்டினியூஸாக இறங்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக் தொடர்ந்து 3வது நாளாக இன்னியோடு சேர்த்து கிட்டத்தட்ட 19% ஒரு ஸ்டாக் இறங்கியிருக்கு. பிரெயின் ப்ரீஸ் சொல்யூஷன்ஸ் அவங்களோட ஸ்கிரிப்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரை அப்படின்ற நேமில் ஸ்டாக் ட்ரேட் ஆகுது. இந்த ஸ்டாக் இன்னைக்கு 6% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. செல்லிங் ப்ரெஷர் தொடர்ந்து வால்யூமோட இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ்எஃப்டியோட ஃப்ளாக்ஸ் வந்து லேப்டஸ் வந்து யூனிட் 7ல் பண்ணியிருக்கிறதா ஃபார்மா கம்பெனியான ஆரோ ஃபார்மா கொடுத்துருந்தது. இன்னைக்கு நியர்லி 1.5% கிட்ட ஆரோ ஃபார்மா ஃபால் ஆகிருக்கு. ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ் குளோபல் டேட்டா சென்டர் டெவலப்பர்ஸோட பார்ட்னர்ஷிப் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ் இன்னைக்கு 5% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கோஹெகன்ஸ் லைஃப் சயின்ஸ் நேற்று ரொம்ப அதிகமாக இறங்கின இந்த ஸ்டாக்கு இன்னைக்கு 5% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லார்ஜ் பிளாக் டீல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70 லட்சம் ஷேர்ஸ் வந்து பிளாக் டீல் ஹேண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு ஸ்டாக்ஸு. அதே போல் ஹெல்த் கேர் குளோபல் இந்த ஸ்டாக் 3% பிப்ரவரி 24 மேனேஜ்மெண்ட் மீட்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு இன்ட்ராடேல இருந்த இம்பாக்ட் இருந்த ஸ்டாக்ஸ். இப்போ செக்டாருக்கு வரலாம். நிஃப்டி 0.37% அதாவது 94 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி 25,800க்கு மேலே இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ்னு சொல்லலாம். பேங்க் நிஃப்டி 61,500. அதாவது இன்னைக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ரெக்கார்டு ஹைக்கு நியரில் பேங்க் நிஃப்டி டர்ன் ஆயிருக்கு. 61,765 இதுக்கு முன்னாடி இருந்த ரெக்கார்டு ஹை இப்போ 61,600 கிட்ட போயிருக்கு. மேபி இங்கே க்ளோசிங்லேருந்து இன்னொரு 200 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேபி இந்த ரெக்கார்டு ஹையை பேங்க் நிஃப்டி மறுபடியும் உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிஃப்டி ஸ்டில் இன்னும் ரெக்கார்டு ஹை பார்த்தீங்கன்னா 26,342 கிட்டத்தட்ட இப்போ கரண்ட் ப்ரைஸில் இருந்து நியர்லி ஒரு 550 பாயிண்ட் கிட்ட இருக்குது. ஸோ மேபி அந்த பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆகும்போது நிஃப்டியில் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. செக்டார் பக்கம் வரும்போது இன்னைக்கு வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் ஆவரேஜாக ஒரு 0.5% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. 3 இண்டெக்ஸ் இன்னைக்கு மோர் தென் 1%. ஒன்று மெட்டல் இண்டெக்ஸ், எஃப்எம்சிஜி, பிஎஸ்யூ பேங்க். நான் இன்னைக்கு மார்னிங் டெலிகிராம் குரூப்லையும் ஷேர் பண்ணியிருந்தேன். பிஎஸ்யூ பேங்க் ரொம்ப ஸ்ட்ராங்கான மொமெண்டம் இருக்குது அப்படின்றது. ஸோ அது இன்னைக்கு அகெயின் ரேலி. யூனியன் பேங்க், கனரா பேங்க் நேற்று வந்து பேங்க் ஆஃப் பரோடா லீட் பண்ணியிருந்தது பிஎஸ்யூ பேங்க்ஸில். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் இன்றைக்கி பாசிட்டிவாக டர்ன் ஆகிருக்கு. ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸு சப்போர்ட் பண்ணியிருக்கு. பட் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் மொமெண்டம் அதில் இல்லை. நியர்லி 0.5% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ அப்போ பிஎஸ்யூ, மெட்டல், எஃப்எம்சிஜி இந்த 3 இண்டெக்ஸ் தான் பாசிட்டிவ் மோர் தென் 1%. மற்ற இண்டெக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்லைட் பாசிட்டிவோட முடிஞ்சிருக்கு. ஒரே ஒரு இண்டெக்ஸு நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் மட்டும் மோர் தென் 1.2% இன்னைக்கு இறங்கியிருக்கு. இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு ஐடி செக்டாரில் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. 31 ஸ்டாக் இன்னைக்கு நிஃப்டி 50ல் பாசிட்டிவ், 20 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவ். இதில் டாப் கெய்னர் அப்படின்னா குவாலிட்டி வால்ஸ் இன்னைக்கு நியர்லி 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹெச்டிஎஃப்சி லைஃப், டாடா ஸ்டீல், ஐடிசி இன்னைக்கு லீட் பண்ணியிருக்கு மோர் தென் 2%க்கு மேலே. நெகட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா 1%க்கு மேலே விப்ரோ தான் இன்னைக்கு டாப் லூசராக முடிஞ்சிருக்கு. எட்டர்னல், டெக் மஹேந்திரா, இன்ஃபோசிஸ், மோஸ்ட் ஆஃப் த ஐடி ஸ்டாக்ஸ், அதே போல் அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட்ஸ் இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் டர்ன் ஆயிருக்கு மோர் தென் 1%. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நாளையோட மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமான்றதையும் அப்டேட் பண்ணுங்கள் கமெண்ட்டில். சென்னை ட்ரேடிங் அகாடமி ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் செஷன் 2 ட்ரைனிங் இருக்குது. இப்போ அடுத்த 5 மணிக்கு ஆன்லைன் வெபினார் ஸ்டார்ட் ஆக போகுது. 20ஆம் தேதி ஈவினிங் 5 மணி, அதாவது வெள்ளிக்கிழமை ஈவினிங் 5 மணிக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கான கோர்ஸு டைரெக்டாக சாலையூரில் நடக்குது சென்னையில். ஸோ இந்த 2 செஷனுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ஸ்டாக் அப்டேட்ஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ் நீங்கள் டைம் டு டைம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி, வணக்கம்.